அன்பர்களுக்கு வணக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி வரக்கூடிய சித்திரை மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடக்கிறது. கடந்த ஓராண்டாக மீனம் ராசியில் இருந்த குரு பகவான் தற்பொழுது மேழம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஏற்கனவே மேழம் என்கிற மேஷ ராசியில ராகுவும் இருக்கிறார். வரக்கூடிய இந்த ஓராண்டுல அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களை குரு பகவான் கடக்க போறார். குரு என்கிற வியாழன் பற்றின அறிவியல் பூர்வமான தகவல்களை முதல்ல பார்ப்போம். சூரியனை ஒரு முழு சுற்று வருவதற்கு 12 ஆண்டுகளை எடுத்துக்குது இந்த வியாழன் கோள். இப்படி வியாழன் கோள் சூரியனை சுற்றி வருவதற்கு ஆகக்கூடிய 12 ஆண்டுகளை குரு வட்டம் அப்படின்னு அழைப்பாங்க. சூரிய குடும்பத்துல சூரியனிலிருந்து 5வது கோளாக பயணம் செஞ்சுட்டு இருக்கு இந்த வியாழன் கோள். சூரிய குடும்பத்திலேயே மிக மிக பெரிய கோளாக இருக்கிறது இந்த வியாழன் கோள். இந்த வியாழனுடைய அளவு பற்றி பேசும்போது ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியை ஒரு திராட்சை பழம் அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வியாழன் அப்படிங்கிற குரு பார்த்திங்கன்னா ஒரு கூடைப்பந்து அளவுக்கு பெருசாக இருக்கான். இதிலிருந்தே வியாழன் எவ்வளோ பெரிய கோள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வியாழன் கோள் நம்ம பூமியிலிருந்து 778 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முழுக்க முழுக்க வாயுக்கோளால் நிரம்பிய கோள். இது ஒரு வாயு கோள் அப்படின்னே சொல்றாங்க. ஆனா அதே வேளை இந்த வியாழன் கோளுடைய நடுப்பகுதி பூமி போல திடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியை சுத்தி ஒரே ஒரு சந்திரன் இருக்கு. ஆனா இந்த வியாழன் கோளை சுற்றி மட்டுமே 75 சந்திரன்கள், அதாவது நிலவுகள் இருக்கின்றன அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இதுவரை குரு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வியாழனை ஆய்வு செய்வதற்கு 8 முறை வான்கப்பல்கள் போயிட்டு வந்திருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு என்கிற இந்த வியாழன் கோள் பூமியில் உள்ள உயிரினங்கள் மீதெல்லாம் தன் செல்வாக்கை செலுத்துகிறது. இதைத்தான் சோதிட சாத்திரம் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளில், அதாவது 12 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன விதமான சாதகங்களையும் பாதகங்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை. முதல்ல மேழம் அப்படிங்கிற மேஷராசி. மேழம் என்கிற மேஷராசியை பொறுத்தவரையிலும் இதுவரைக்கும் குரு பகவான் 12வது வீடான மீனம் ராசியில இருந்தார். இப்போ வரக்கூடிய 22ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 9ஆம் தேதி மேழ ராசிக்குள்ளேயே வரார். ஏற்கனவே மேழ ராசியில ராகு பகவான் இருக்கார். அதனால் அடுத்த ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட ராகு பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்தே மேழ ராசியில் பயணிக்கிறாங்க. இந்த நிகழ்வு காரணமாக மேழ ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு சோதிட அறிஞர்கள் சொல்கிறாங்க. ராகுவுடன் குரு பகவானும் இணையிற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த மேழ மாசத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்காம இருந்தால் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோதிட அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே போல் வேறு புதிய வேலையை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இடமாற்றம், நிறுவன மாற்றம், அதே போல் வேலை மாற்றம் ஆகியவெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் உறுதியாகவே சொல்கிறாங்க சோதிடர்கள். இந்த ஆண்டில் புதிய சொத்துக்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க தாராளமாக வாங்கலாம். செய்யக்கூடிய எல்லா விதமான முதலீடுகளுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க சோதிடர்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.